அவர் இங்கேதான் இருப்பாரு. நம்ம பாக்கல கேமரா பெண்ணை படைத்தது ஆணுக்காக, ஆணை படைத்தது பெண்ணுக்காகன்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. இருவரும் படைத்ததாக ஒரு படைப்பிற்காக. ஆமா, அந்த படைப்பு எதற்காக படைத்தார்கள் என்றால் இவரை படைத்தது அவருக்காக, அவரை படைத்தது இவருக்காக, இவர்களை படைத்தது அவர்களுக்காக, அவர்களை படைத்தது இவர்களுக்காக. எல்லாருமே என்னமோ பிளான் போட்டோம், இங்க போலாம் அங்க போலான்னு. கடைசியில வந்துட்டு பிளான் தான் வந்துட்டு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. நமக்கானது இது நமக்கு நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடந்துரும். இதான் நம்பர் 1. ஏன்னா நான் பேசுறதை வெட்டி விடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நமக்கானது நமக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை தேடி போகாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பா அது நமக்கு கிடைச்சிரும். ஆனா உனக்கு கிடைச்ச மாதிரி இந்த படம் இவன் இதுக்காக எந்த எஃபர்ட் போடல. ஆனா அது இன்னைக்கு உன் படம் பார்க்கணும்னு எழுந்திருக்கு, அதனால வந்துட்டு அது உனக்கு வந்துச்சு. சம்டைம்ஸ் நமக்கானது இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளவு தேடி போனாலும் அது ஒன்னோட்டு தூரமா போயிடும். ஏன்னா அது நமக்கானது இல்லை. எனக்கு நடந்த மாதிரி, நேற்று நடந்த மாதிரி. இவ்வளவுதான் லைஃப். ஓகேவா? நமக்கானது நம்ம தேடி கண்டிப்பா வரும். ஸோ வந்து நீங்க எங்க போனாலும் அது நம்ம கிட்ட வந்துடும். அது உங்களுக்கு தான். நமக்கானது இல்லைன்னா நம்ம விட்டு போயிடும். கம்மியில் யாரும் வந்து நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுறாதீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓகே, சரி. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா?